நமது நாட்டு அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். இப்போது நான் எழுதிய பாடல்களில் 3வது பாடலை பாட இருக்கிறேன். சுயேட்சை லட்சியம் என்ற புத்தகத்தில் கொடுத்த 25 பாடல்களில் இது 3வது பாடல். புரட்சி பாடல் பாடுகிறேன் பாருங்கள். ஆண்டவனின் அதிகாரம் எங்கே இருக்கு, ஆளும் கட்சிக்காரனாகிவிட்டால் அங்கே இருக்கு. ஆண்டவனின் அதிகாரம் எங்கே இருக்கு, ஆளும் கட்சிக்காரனாகிவிட்டால் அங்கே இருக்கு. அதிகாரம் மாணவத்தின் அடிமைதானடா, அதிகாரம் மாணவத்தின் அடிமைதானடா, அதை அடக்க ஒரு வழி இருக்கா எண்ணி பாரடா. அதிகாரம் மாணவத்தின் அடிமைதானடா, அதை அடக்க ஒரு வழி இருக்கா எண்ணி பாரடா. ஆண்டவனின் அதிகாரம் எங்கே இருக்கு, ஆளும் கட்சிக்காரன் ஆகிவிட்டால் அங்கே இருக்கு. துண்டு போட்டு தோளு மேலே பட்டம் வாங்குறான், சிறு தொண்டன் கூட நிமிந்து நின்று சட்டம் பேசுகிறான். துண்டு போட்டு தோளு மேலே பட்டம் வாங்குறான், சிறு தொண்டன் கூட நிமிந்து நின்று சட்டம் பேசுகிறான். 5 வருடம் ஆகும் வரை ஆட்டி படைக்கிறான், 5 வருடம் ஆகும் வரை ஆட்டி படைக்கிறான். அவன் அண்டம் முழுதும் கண்டமாக அடக்கி ஆளுறான், அவன் அண்டம் முழுதும் கண்டமாக அடக்கி ஆளுறான். ஆண்டவனின் அதிகாரம் எங்கே இருக்கு, ஆளும் கட்சிக்காரனாகிவிட்டால் அங்கே இருக்கு. ஆளுங்கட்சி என்று சொன்னால் லட்சம்தானடா, ஆளுங்கட்சி என்று சொன்னால் லட்சம்தானடா, அதை பார்த்த சனம் வாங்குவது மூச்சுதானடா. ஆளுங்கட்சி என்று சொன்னால் லட்சம்தானடா, அதை பார்த்த சனம் வாங்குவது மூச்சுதானடா. அஞ்சாதவர் யாருமில்லை ஆளுங்கட்சிக்கு, அஞ்சாதவர் யாருமில்லை ஆளுங்கட்சிக்கு, கையாந்தாதவர் யாருமில்லை காந்தி கரன்சிக்கு. தப்பு செய்யும் குற்றவாளி தலையை அறுக்கிறான், தப்பு செய்யும் குற்றவாளி தலையை அறுக்கிறான், அதை தலை தப்ப வேண்டி எல்லா பேரும் பயந்து நிற்கிறான், தலை தப்ப வேண்டி எல்லா பேரும் பயந்து நிற்கிறான். வில்லத்தனம் எல்லாம் உண்டு அந்த இடத்திலே, வில்லத்தனம் எல்லாம் உண்டு அந்த இடத்திலே, அதை சொல்ல போனால் தண்டனை தான் சன நாயகத்திலே, அதை சொல்ல போனால் தண்டனை தான் சன நாயகத்திலே. ஆளுங்கட்சி என்று சொன்னால் லட்சம்தானடா, அதை பார்த்த சனம் வாங்குவது மூச்சுதானடா. ஆண்டவனின் அதிகாரம் எங்கே இருக்கு, ஆளும் கட்சிக்காரனாகிவிட்டால் அங்கே இருக்கு. அதிகாரம் மாணவத்தின் அடிமைதானடா, அதை அடக்க ஒரு வழி இருக்கா எண்ணி பாரடா, அதை அடக்க ஒரு வழி இருக்கா எண்ணி பாரடா. இப்போது இந்த பாடல் முடிந்து விட்டது. இதையெல்லாம் சோடி பாடலாக எழுதியிருக்கேன். புரட்சி பாடல் இருந்த போதிலும் நான் சாரீரம் கற்றுக்கவில்லை, சங்கீதம் கற்றுக்கவில்லை, சாரீரம் என்றால் என்னவென்றே தெரியாது. இருந்த போதிலும் நான் இந்த பாடலை என் இஷ்டத்திற்கு பாடிவிட்டேன். எப்படி இருந்தாலும் அதை அனுசரித்து ஓட்டுவது என் நண்பர்கள் அனைவரும் பார்ப்பவர்கள் எல்லாம் அதை மன்னித்து அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தப்பு இருந்தால் கூட. மீண்டும் நமது ஜெகஜோதி சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பலக்கட்சி ஆட்சி முறையை நம்பாதீர்கள். இந்த பலக்கட்சி ஆட்சி முறையில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சாதிக்கு ஈடுமானமானது. அது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம். சாதிக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனாலும் ஜாதி போன்ற ஒரு கூட்டங்களை கொண்டு நாட்டை ஆளும்போது தனித்தொரு கூட்டம் என்பதினால் அந்த கூட்டத்தின் மீது இருக்கும் அக்கறை நாட்டின் மீது இருப்பதில்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி ஒன்றுமே அனைத்து சலுகைகளையும் விழுங்குவதற்கு ஆணை போல பலம் கொண்டு இருக்கிறது.
ஆளுங்கட்சியாகிவிட்டால் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை வெல்லுவதற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் செய்யும் தவறுகளை கூட சுட்டி காட்டுவதற்கும் தட்டி காட்டுவதற்கும் வாக்களித்த தங்களுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அப்படி தட்டி கேட்டால் உயிர் நமக்கு இல்லை, தப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. இதுபோலதான் நமது நாட்டில் இருக்கும் அரசு அதிகாரிகள் அனைவரும், காவல்துறையில் இருந்து அல்லது நீதித்துறை வரை அனைவரும் எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி கூட்டத்திற்கு அடிமையாகவே செயல்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அவர்களை மீறினால் உயிர் பயம் காட்டுவார்கள், உயிரை எடுத்தும் விடுவார்கள். அதில் சந்தேகம் ஏதுமில்லை. இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்பது தான் சுயாட்சி லட்சியம். சுயாட்சி லட்சியம் என்றால் தனி ஒரு மனிதன் கூட தவறு செய்து விட்டால் தட்டி கேட்கும் உரிமை உண்டு, தட்டி கேட்பதற்கு கொள்கை உண்டு. ஆகையால் அனைவரும் சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து ஜெகஜோதி.in என்ற இணையதளத்தில் உறுப்பினராகுங்கள். உறுப்பினர் பாரத்தை ஃபில்அப் செய்து உறுப்பினராகுங்கள். நீங்கள் அனைவரும் வஞ்சகமின்றி நமது நாட்டில் அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான சலுகைகளும் சம நீதிகளும் பெறுவதற்காக நீங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆதிக்கவாதங்களை ஒழித்தால்தான் நமது நாடு முன்னேறுவதற்கும் நாமும் முன்னேறுவதற்கும். நம் கட்சி நம் சாதி என்று வஞ்சகமாக பாகுபாடாக மக்களே நீங்கள் நினைக்காதீர்கள். அனைவரும் நம் நாட்டு மக்கள், நாடே நம் நாடு என்று சமத்துவமாக எண்ணுங்கள். நாம் யாரையும் ஏமாற்றி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கையும் இருக்குது, காலும் இருக்குது, கண்ணு மூக்கு அனைத்தும் இருக்குது, உழைக்க நல்ல வழியும் இருக்குது, உழைச்சி வாழ அறிவும் இருக்குது. அப்படிங்கிற போது ஏன் சோம்பேறித்தனமாக கொள்ளையடிக்க ஆசைப்படணும்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். தன் மானத்தை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.